ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சதேகம் பரம் கேவலம் நிர்விகாரம் நிராகாரமானந்த மாத்ரம் பவித்ரம் ஸ்வயம் ஜோதிரவ்யக்தமாகாசகல்பம் ஸ்ருதிர்ப்ரம்ம யத்ப்ராஹ தஸ்மை நமஸ்தே. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம் தேவாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். நாம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அதனுடைய விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த 3 வகுப்புகள்ல தட்சிணாமூர்த்தியினுடைய தியான ஸ்லோகம் முடிந்தது. அந்த தியான ஸ்லோகங்கள்ல சுருக்கமா ஸ்தோத்திரத்துல என்ன சொல்லப்படுறதோ அதனுடைய விஷயங்கள் மேலோட்டமாட்டு தியான ஸ்லோகங்கள்லவையே முடிச்சிட்டாங்க. தட்சிணாமூர்த்தியினுடைய மகிமைகள் பேசப்பட்டது, ஸ்தூல உருவத்திற்குண்டான விஷயங்கள் பேசப்பட்டது, சூக்ஷ்ம காரணங்கள் பேசப்பட்டது. சூக்ஷ்ம காரணங்கள்னா எதற்காக வேண்டி அந்த குரு உருவம் அப்படிங்கிறது பேசப்பட்டது. அப்போ இந்த குருவினுடைய மகிமைகள் பேசப்பட்டது. அந்த குரு என்னெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை பேசப்பட்டது. இது அவ்வளவும் கடந்த 3 வகுப்புகள்ல நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. இப்போ இதுல இருந்துதான் ஸ்தோத்திரம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது. இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்ங்கிறது என்னன்னா, அதாவது இந்த ஸ்தோத்திரம்னு சொன்னாலே ஒருவருடைய புகழை பாடுறது. அப்ப இங்க மௌனமாக இருந்து உபதேசிக்கிறார். சீடர்களுக்கு சந்தேகம் எதுவுமே இல்லை, சந்தேகம் தீர்ந்து விட்டது, கேள்விகளை எழுப்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். அப்ப எந்த மாதிரியான சந்தேகங்கள் அவர்களுக்கு நிவர்த்தி ஆனது அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சந்தேகம் தீர்ந்தது, கேள்விகள் எழும்பவே இல்லை, ஆனால் சந்தேகம் நீங்கியவர்களாக அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப என்ன சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது, எந்த சந்தேகம் நீங்கியது? அது இந்த மௌனத்தின் மூலம் அவர்கள் உணர்ந்தது என்ன, இந்த மௌனமாக இருந்து அவர் உணர்த்தியது என்ன அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. ஏன்னா மௌன வியாக்கியான அப்படின்னு நம்ம முதல்லவையே பார்த்துட்டோம். அங்க மௌனம் தான் பேசுகிறது. மௌனம்னா பேசாம இருக்கிறது மௌனம். அப்படி இருக்கும்போது அந்த மௌனம் எப்படி பேசும்? மௌனம் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? என்ன பேசுகிறது? என்ன புரிய வைக்கிறது? இவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? இந்த மாதிரி ஸ்தோத்திரம் போகிறது. இன்னைக்கு நாம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய முதல் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். முதல் ஸ்லோகம். ஸ்லோகத்தை பார்க்கலாம்.
விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயயா பகிரிவோத்பூதம் யதா நித்ரயா யத் சாக்ஷாத் புருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம். தர்ப்பண அப்படின்னா கண்ணாடி. தர்ப்பண் அப்படின்னா சமஸ்கிருதத்துல தர்ப்பண் அப்படின்னா கண்ணாடி. ஆரம்பமேயே இந்த ஸ்லோகம், இந்த ஒரு ஸ்லோகம் புரிஞ்சிடுச்சுன்னு உண்டுமானால் அத்வைதம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அத்வைதத்தினுடைய நிலைப்பாடு நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிட்டாலே அத்வைதம் நமக்கு புரிஞ்ச மாதிரி. இது என்ன சொல்றது அப்படின்னா, மேலோட்டமா இந்த உலகம் கண்ணாடியில் தெரிகின்ற ஒரு நகரம் போல இருக்கிறது. அந்த கண்ணாடியில் தெரிகின்ற அந்த நகரம் தன்னுள் தான் இருக்கிறது என்பதை யார் காண்கிறார்களோ, ஏன்னா இதை யார் பார்க்கிறார்களோ பார்க்கிறவர்களுக்கு தான் தெரியும். கண்ணாடியை போக்கஸ் பண்ணிட்டோம்னாக்கா அந்த போக்கஸ்ல என்னது இருக்கோ இருக்கிறத காட்டும் கண்ணாடி. அப்போ இந்த உலகம் கண்ணாடியில் தெரிகின்ற ஒரு நகரம் இது போல இருக்கு. இது எனக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை காண்கின்றவன் ஆத்மாவில் நிலை பெறுகிறான். எப்படி? ஆத்மாவினுடைய நிலைப்பாட்டுல, ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்துல இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனால் இல்லை என்று ஒதுக்க முடியாது. இருப்பது போலவும் இல்லாதது போலவுமாக தெரிந்து கொண்டு, எப்படி கனவு என்பது காண்பவனுக்கு ஒரு அனுபவம், அது உண்மையிலேயே இருக்கான்னு கேட்டானாக்க அந்த கனவிலிருந்து தூங்கி எழுந்திருந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு உலகமே இல்லை, அவனால ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் அந்த கனவில் அவன் அனுபவித்த அத்தனை விஷயங்களுமேயே நிஜம் போல அவனுக்கு அங்கே ஒரு உலகம் படைக்கப்பட்டு அந்த உலகிற்குண்டான அத்தனை அனுபவங்களும் அவனுக்கே உருவாது, அவனுக்கே உண்டானது, அவனே தான் அனுபவிக்கிறான். அப்போ கனவிலிருந்து வெளிப்பட்டவனுக்கு அந்த கனவு எப்படி இல்லாதது போல ஒரு தோற்றம் அளிக்கிறதோ அது போல விழிப்பு நிலையில இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டால் இது எல்லாம், இந்த காணுகின்ற இந்த உலகம் எல்லாம் எனக்குள்ளேதான் இருக்கிறது, இந்த மனதினுடைய கற்பிதத்தினால வந்தது. ஆகையினால் இதற்கு நான் மயங்க வேண்டியது இல்லை என்கிற ஞான விழிப்பு நிலையில அவன் தன்னையே இரண்டற்றதாக, தன்னை பூர்ண அந்த பரஸ்வரூபமாகவேயே அவன் உணர்ந்து தெளிகிறான். அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய வடிவத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். அந்த மௌனத்துல முதல் புரிதல், அந்த மௌன வியாக்கியானம்னு சொல்றோம் இல்லையா, அதுல முதல் புரிதல் எப்படி? முதல்ல நம்ம என்ன சொல்றது, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி, இந்த உலகம் கண்ணாடியில் தெரிகின்ற ஒரு நகரம் போன்று இருக்கிறது. கண்ணாடியில் ஒரு உருவம் தெரிகிறதுன்னு சொல்லும் பொழுது அது உண்மையா?
நான் அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னு அந்த கண்ணாடியில பாக்குற உருவம் அது உண்மை போல தெரிகிறது. நான் இங்க கையசைத்தா அதுவும் கையசைக்கிறது. அப்போ பார்க்கிறவனுக்கு அந்த கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பம் உண்மை போலவேயே தெரிந்தாலும், ஆனால் அது போலி அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? பார்க்கிறவனுக்கு தெரியும். அந்த கண்ணாடி இப்போ எப்படின்னா, கண்ணாடியில பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பம் தெரிகிறதுன்னா, அந்த கண்ணாடியினுடைய தரத்திற்கு ஏற்றபடி பிம்பம் தெரியும். இப்போ குவி லென்ஸ், குழி லென்ஸ் எல்லாம் சொல்றோம். அது என்ன பண்ணும்? குண்டாட்டு காட்டும், ஜூம் பண்ணி முகத்தை மட்டும் பெருசாட்டு காட்டும், நம்ம உடம்ப பூதாகரமாட்டு காட்டும். அப்புறமா ஒல்லி குச்சியா எங்கேயோ ஒரு பல மைல் தூரத்துல இருந்து அந்த ஒரு கண்ணாடியை போக்கஸ் பண்ணினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டும். அப்புறமா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மாதிரி காட்டும். உடஞ்சு போய் இருந்ததுனாக்க மூக்கு அங்க, கண்ணு இங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சு பிரிச்சு காட்டும். அப்போ கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பம் அந்த கண்ணாடியின் தரத்தை பொறுத்து அந்த கண்ணாடியினுடைய தன்மைகளையும் சேர்த்து உள்வாங்கி நமக்கு அந்த பிம்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ அங்கிருந்து நான் இந்த கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கிறேன். எதுக்கு போய் பாக்குறேன்? எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுங்க, நான் கண்ணாடியை வைக்கிறேன், நான் என் முகத்தை பாக்குறேன். இதுல என்னது இருக்கு? ஒண்ணு இல்ல, பாருங்க. ஆனால் அந்த கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பம் உண்மை என்று நாம நம்பி அந்த உண்மைங்க கூடிய ஒரு பிக்சரோட நம்ம கொண்டாடுறது இல்லை. நமக்கு தெரியும், நான் இங்க அழுதுட்டு இருந்தேன்னா அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பம் அழுத மூஞ்சியோட தான் காட்டும். சிரித்து கொண்டு இருந்தால் அந்த கண்ணாடியில் தெரிகின்ற முகம் சிரித்து கொண்டுதான் காட்டும். அந்த கண்ணாடி நான் அழுதுட்டு இருக்கும்போது வேற ஒரு மாதிரி காட்டுதா? காட்டுறது இல்ல. அப்போ அங்க என்னது இருக்கோ நம்ம கண்ணாடி முன்னாடி வைக்கக்கூடிய பொருள் என்னவோ அது காட்டுகிறது. கண்ணாடி அது பார்க்கிறவனுடைய அனுபவம். நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்று எனக்கு இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சது, நான் சப்பையாட்டு தெரிஞ்சேன், நான் குண்டாட்டு தெரிந்தேன், நான் ஒல்லியாட்டு தெரிந்தேன்னு சொன்னா அடுத்தவன் என்ன சொல்லுவான்? தெரியாது. அப்ப அவனுக்கு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அவன் அதை பார்க்கும்போதுதான் தெரியும். தெரியாம மற்றபடி அவனுக்கு தெரியறது இல்ல. அப்போ எப்படி நான் கண்ணாடியில் என்னை பார்க்கும் பொழுது கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பம் உண்மையானது இல்லை என்று எனக்கு புரிகிறதோ, அதுபோல இந்த உலகம் என்பது உண்மை இல்லை. இந்த உலகம் என்பது மனம் எண்ணக்கூடிய அந்த ஒரு கண்ணாடியில் தோன்றக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு தானே தவிர அது உண்மை இல்லை என்பதை ஞானத்தினால் விழித்து கொள்ள முடியும். அது எப்படி நம்ம ஏத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா நாம என்ன பண்றோம்? கண்ணாடியில தெரியறது மட்டும்தானா நான் இருக்கிறேன், என்ன நான் பாத்துக்கிறேன். ஆனா மற்றபடி இயல்பாகவே நானும் இருக்கிறேனே அப்படிங்கக்கூடியது, ஒரு உடம்போடு நாம இருக்கிறோமே அப்படிங்கிறது ஒண்ணு தோணிடுது. அப்போ நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியாக இந்த உலகம் வெளியே இருக்கிறது என்பதாக நாம கருதுகிறோம். ஆனால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த உலகம் உன்னுடைய சுய அறிவில் தான் இருக்கிறது என்பது கூறுகிறது. அதாவது உன்னுடைய சித்தத்தில் தான் தோன்றுகிறதே தவிர வெளியே அல்ல. ஏன்னா நான் கிச்சன்ல ஒரு வேலை செய்துகிட்டு இருக்கும் பொழுது என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே நான் மறந்துவிட்டு நான் அந்த வேலையோடவேயே நான் ஒன்றி போய் விடுகிறேன். வெளியில யாரு சத்தம் போட்டாலும் தெரியறது இல்ல, போன் அடிச்சா காது கேட்கறது இல்ல, யாராவது கூப்பிட்டாங்கனாலும் நம்மளுக்கு சரியாட்ட ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த கவனம் முழுக்க முழுக்க அந்த சமையலோடவே இருக்கு. இது வீட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய நிலை. கம்பெனியில ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு லேப்டாப்பை ஓபன் பண்ணி அதுலவே உட்கார்ந்து இருந்துட்டாங்கனாக்கா சுத்தி இருக்கக்கூடிய உலகம் மறந்து போயிடுது. வீட்டம்மா சொல்லக்கூடிய வேலைகள் மறந்து போயிடுது. அவங்க பேசுறது காது கேட்கறது இல்ல, குழந்தை சத்தம் போடுறது காது கேட்கறது இல்ல, பக்கத்து வீட்டுல உள்ளவரை பேசிட்டு வந்துட்டு போறாரு அப்படிங்கிறது தெரியறது இல்ல, ஒண்ணுமே தெரியறதே இல்லை. ஏன்னா அந்த வேலையோடவே மூழ்கி இருக்கிறதுனால. ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த செயலோட ஒன்றி நாம பார்க்கும் பொழுதுதான் நம்மளுக்கு வெளி உலகம் தெரியலைங்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குது. ஆனால்
ஒரு செயலை செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு இது கிடைக்கிறதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய மனம் எதையாவது ஒண்ணு செய்யணுங்கக்கூடிய ஒரு வேகத்தோடவே செயல் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. எதையாவது ஒண்ணு செய்துகிட்டே இருக்கணும். ஆனால் எதுவுமே செய்யாது இருக்கும் பொழுது நம்மளுடைய பிரஜையில் நாம இருக்கும் பொழுது இந்த விவகாரங்கள், உலக விவகாரங்கள் எதுவும் தெரிவது இல்லை. இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுது டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், குழந்தை அழுதுகிட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். நினைச்சு பாருங்க, மனம் ஏதாவது ஒரு சிந்தனைய சிந்திச்சிடுச்சுன்னு உண்டுமானால் இங்க டிவியில என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது தெரியாது, பக்கத்துல இந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கிறது நம்மளுக்கு கவனத்துக்கு தெரியாது, நாம எங்க உட்கார்ந்து இருக்கிறோங்கிறது தெரியாது, சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே மறந்துரும். இந்த ஒரு பிளானிங்ல நம்ம போயிடுறோம். இதுவும் எல்லாருக்கும் ஒரு அனுபவம். அப்ப அங்க என்ன நடக்கிறது? சிந்தித்தல் கூடிய ஒரு செயல் நடக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். சிந்தித்தல் கூடிய ஒரு செயல் நடக்கிறதுனால இதை மறக்கிறோம். சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரபஞ்சம் இருக்குங்கிறது தெரியறது இல்ல. அப்ப செயல் புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது யார் எந்த செயலை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த செயல்தான் அவர்களுக்கு உலகமாக. ஆனால் இங்கே நான் இருப்பதினால்தான் இந்த உலகம் வருகிறதே தவிர நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு அறிவு இல்லாமல் இந்த உலகம் என்னில் பிரகாசிப்பது இல்லை. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, நான் வேணும்னு நினைச்சேன்னா லேப்டாப்பை மூடிட்டு நான் வெளியில ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த உலகத்தை பாக்குறேன். அப்ப அதுக்கு என்ன காரணம்? ரொம்ப நேரமா நாம இதுல உட்காந்துட்டோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வெளியில வரோம்ல, போய் நம்ம இந்த வெளியில சும்மா போய் நின்றுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கை காலையும் ஆட்டிக்கிட்டு நம்ம வருவோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க இல்லையா? சமையல் வேலை முடிச்ச அம்மா என்ன பண்றாங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு வீட்டு ஹாலுக்குள்ள வரும்போதுதான் இங்க இத்தனை விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ நாம ஏதாவது ஒரு செயலை செய்து அந்த செயலோட பிணைத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த ஒரு அனுபவம் கிடைக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, ஆனால் இந்த செயல் எதுவும் செய்யாத நிலையிலும் நாம் அந்த உணர்வில்தான் இருக்கிறோம் என்றபடியில் இந்த உணர்வின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த ஒரு பிரபஞ்சம் என்னுடைய மனத்தில் உள்ள எண்ணத்தினால்தான் அங்கே விரிகிறதே தவிர இந்த மனதில் எண்ணம் எதுவும் தோன்றாத நிலையில் எந்த உலகமும் என்னில் இல்லை. அப்போ இந்த காணும் இந்த உலகம் என்பது ஒரு கற்பனை. காணுங்கிற உலகம்ங்கிறது ஒரு கற்பனை. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. பொதுவா நாம பார்க்கக்கூடிய கனவுல பாருங்க, நிறைய மக்கள் வருகிறார்கள், புது புது நகரங்கள் தெரிகின்றன, புது புது வீதிகள் தெரிகின்றன, காடுகள் தெரிகின்றன, நதிகள் தெரிகின்றன. இந்த மாதிரிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் உண்மை போலவேயே தெரியும். ஆனால் கனவிலிருந்து விழித்துக் கொள்ளும் பொழுது இவை எல்லாம் இல்லை அப்படி என்பதை நாம உணர்ந்து கொள்கிறோம். அது போலவேயே இந்த வாழ்க்கையும் இந்த உலகத்தில் வாழுகிற வரை இது உண்மை போலவேயே தெரியும். அப்போ இந்த உலக வாழ்க்கை உண்மை இல்லை, அந்த கனவு வாழ்க்கை போலவேயே. நம்ம ஒரு கனவுல ஒரு உலகத்தை படைக்கிறோம். இந்த மனது ஒரு உலகை படைக்கிறது. அந்த கனவு உலகை படைத்து கனவிலேயே பல மனிதர்களை படைத்து பல காடுகள், வனங்கள், மலைகள், நதிகள், கடல் என நிறைய அது படைத்து அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை படைக்கிறது. அதிலும் இன்பமும் துன்பமும் என இன்ப துன்பங்களுக்குள்ளதான் அது சுகிச்சுக்கிட்டு இருக்குது. அதே கனவுலவையே லாட்டரி டிக்கெட்ல 10 கோடி ரூபாய் எனக்கு லாட்டரி டிக்கெட் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட இருந்திருந்து பார்த்தாச்சனக்கு காலம்பரை எழுந்திருந்தானக்கா அவன் எந்த நிலையில படுத்திருந்தானோ அப்படியேதான் இருந்திருக்க போறான். ஏன்னா உண்மையிலேயே அங்க எந்த லாட்டரி டிக்கெட்டும் விழல. விழிச்சதுக்கு அப்புறமா தான் அது கனவுங்கிறதே தெரியறது. அப்ப நம்ம கனவு காணோம்ங்கிறது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அப்போ இந்த கனவுங்க கூடிய ஒரு விஷயம் நமக்கு நாம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த கனவையும் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு போறோம். இங்க எந்த ரிசர்ச்சுமே தேவையே இல்லை. கனவும் ஒரு மன வியாபாரம் தான். ஆழ மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் தான் கனவாக வெளிப்பட்டு பல விஷயங்களை அது உண்டாக்கி கனவிலும் ஒரு பரிமாற்றத்தை நடத்தி அதுவேதான் இன்ப துன்பங்கள் என்கிறதுல மயங்கிறது. புரிதலுக்கு வந்தவன் என்ன பண்ணுகிறான்? கனவில் இந்த உலகம் படைக்கப்பட்டது யாரால்? இந்த கனவு போலவேயே தான் இப்படி நாம விழிச்சுக்கிட்டோம்.
அப்போ கனவுல இருக்கிறது வரைக்கும் அது நிஜம்னு இருந்தால், நான் வாழ்கின்ற காலம் வரைக்கும் இந்த உலகம் என்பது நிஜம் போல எனக்கு தெரிகின்ற ஒரு கற்பனை. இந்த புரிதலுக்கு அவன் வந்துருவான். அப்போ இந்த உலக வாழ்க்கையும் உண்மை இல்லை, அந்த கனவு வாழ்க்கை போல இது பொய்யாக உள்ளது என்பதை உணர வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு விழிப்பு நிலை வேணும். என்ன விழிப்பு வேணும்? அங்க தூக்கத்துல இருந்து, எப்பா எழுந்திருப்பா, நீ கனவுலதான் நீ வந்து கத்திக்கிட்டு இருக்கிற. புலி ரொம்ப நேரமா துரத்துது. அவன் காடு மலை எல்லாமே கடந்து ஓடிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான். அது புலி பாஞ்சு இவன் கிட்டக்க வந்து அவன் அனுபவிக்கக்கூடிய, நம்ம செத்தோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்து நம்ம அதை அனுபவிக்கும் போது, இவன் கத்துற கத்துல இந்த வீட்டம்மா ஏன்பா அப்படி சத்தம் போடுற, எழுந்திருப்பா, கனவு எதுவும் கண்டியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? பக்கத்துல இருக்கிறவங்க தட்டி எழுப்பிடுவாங்க. அப்பதான் இவனுக்கு உயிரே வந்த மாதிரியே இருக்கும். அங்க போன உயிர் இங்க விழிச்சு எழுந்திருந்ததுக்கு அப்புறமா ஒரு உயிர் வந்த இருக்கும். அப்போ அங்கிருந்து தூக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்து எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டு, நீ பார்த்தது கனவுப்பா, நீ பயப்படாத, பாரு இந்த உலகத்துல எந்த புலியும் இல்லை, உன்னை எந்த புலியும் துரத்தல, நீங்க பெட்ல தான் படுத்துட்டு இருக்கிற, வீட்டுல எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒன்னொன்னா புரிய வச்சு சமாதானப்படுத்துறாங்க. அதே மாதிரி இங்க ஞான விழிப்பு வர வேண்டும். ஞானம்னா இங்க இருப்பது என்னங்க கூடிய ஒரு புரிதல் வர வேண்டும். இந்த புரிதலைத்தான் ஞான விழிப்புன்னு சொல்லுது. அப்போ இந்த தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்வதை போல இங்கு ஒரு சாதாரண விழிப்புங்கிறது கிடையாது. அப்போ விழிப்பு நிலை அனுபவத்தில் அடைந்த ஆத்ம ஞானம்ங்கிற ஒன்று மட்டுமே தான் அறியாமைகளை அகற்றி அந்த தூய அறிவுதான் நான் என்று நம்மை நமக்கு காட்டி கொடுக்கின்ற உண்மையான விழிப்பு நிலை. அப்போ இங்க அந்த விழிப்பு நிலையில பார்க்கும் பொழுது இங்கே நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்பது புரிகிறது. இந்த உலகம் தோற்றம் மாத்திரமே என்பதும் புரிகிறது. எப்போ? இந்த ஞான விழிப்பு நிலையில. அப்போ இப்படியாக இந்த ஒரு முதல் மந்திரம் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னா, இந்த உலகம் என்பது என்னுடைய பார்வையில், என்னுடைய கற்பனையில் வந்தது, என்னுடைய மனதில் ஆக உள்ளது, என்னுடைய எண்ணங்களினால் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்படுகிறது. மனம்ங்க கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல எண்ணங்களினால் அதற்கு ஒரு உயிர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய டீச்சர் அவங்க எந்தெந்த காலத்துக்கு வந்தாங்களோ வந்த வேலையை முடிக்கிறாங்க, மறந்து போயிடுறாங்க. இப்ப நாம நினைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த 1ஆம் கிளாஸ் படிச்ச டீச்சர் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்ப எப்படி ஞாபகத்துக்கு வருவாங்க? அவரை பத்தி ஏதாவது ஒரு பெயரை யாராவது ஒண்ணு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த சார் தானே, ஆமா நமக்கு இந்த வகுப்பு எடுத்த ஆசிரியர், ஆமா அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த 1ஆம் கிளாஸ்ல எடுத்த அந்த வகுப்பாசிரியர் நமக்கு சொன்ன அந்த ஒரு பிம்பம் ஞாபகத்துக்கு வரலாம், வராமலும் போகலாம். அப்போ அங்கே எப்படி படைக்கப்படுகிறதுன்னா, எண்ணங்கள் தான் அங்கே எனக்கான அந்த ஒரு உலகத்தை படைத்து மகிழ்கிறது. அப்போ இந்த உலகம்ங்கிறது எனக்குள்ளேதான் இருக்கிறதே தவிர வெளியில் இல்லை. இதுதான் ஞான விழிப்பு. அப்போ இங்கே இருப்பது நான் மட்டுமே தான், என்னுடைய இருப்பு மட்டுமே தான். என்னுடைய இருப்பினால், எனது எண்ணங்களினால் எனக்கான பிரபஞ்சத்தை நானே படைத்து அனுபவித்து மகிழ்கிறேன். இதுதான் அந்த முதல் ஸ்லோகம் சொல்ல வரக்கூடிய விஷயம். அடுத்தது 2வது ஸ்லோகம். பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராணிர்விகல்பம் புனக மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யபி மகா யோகீவ யக்ஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இது 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது? அதனுடைய கண்டினியூஷனை பேசுது.
இந்த உலகம் மனதினால் எப்படி உருவாகிறது என்பதை பற்றி இந்த ஸ்லோகம் பேசுகிறது. முதல் ஸ்லோகம், உலகம் எனக்குள்ளேதான் தோன்றுகிறது, காணும் உலகம் வெளியில் இல்லை அப்படிங்கிற ஞான விழிப்பை பத்தி பேசிட்டு, இப்போ இந்த ஸ்லோகம் இந்த உலகம் எப்படி உருவாகிறது, மனதினால் இந்த உருவம், மனதில் இந்த உலகம் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. இது என்ன எடுத்துக்கிறதுன்னா, பீஜஸ்ய, ஒரு பீஜத்தை எடுத்துக்கிறது. பீஜம் அப்படின்னா விதை. ஒரு பிரம்மாண்டம் ஒரு விதையின் உள்ளே அடங்கி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி, அதாவது படைக்கப்படுவதற்கு முன், அது எந்த வித வேறுபாடுகள் ஏதுமையே இல்லாத நிலையில் அது அந்த விதையில் ஒடுங்கி இருக்கிறது. அந்த ஒடுக்கமானது மாயையினால் உருவாக்கப்பட்ட தேசம், காலம், கணிப்பு அப்படிங்கக்கூடிய பிரிவுகள் உண்டாக்கப்பட்டு, அந்த விஷயங்களினால் இந்த பீஜத்திலிருந்து வரக்கூடிய முளை இருக்கிறதே, அது பல வகையாக பலவிதமான வடிவங்களாக மாற்றி நமக்கு தெரிகிறது. எப்படி தெரிகிறது? ஒரு மந்திரவாதி என்ன பண்ணுகிறான், சடனா ஒரு தொப்பிக்குள்ள இருந்து என்ன பண்றான், ஒரு புறாவை பறக்க விடுகிறான். அது ஒரு மந்திரவாதி போல நமக்கு என்ன பண்றது, ஒரு பிரமிப்பு ஊட்டும் வகையில இந்த விஷயங்களை பலவிதமாக படைக்கின்றது. ஆனால் ஒரு யோகி என்ன பண்ணுகிறான், இவையெல்லாம் தனது சித்தத்தினால் உருவாகிறது, நம்மளுடைய சித்தப்படி இந்த காரியங்கள் நடக்கிறது என்பதை உணர்ந்து அவன் அமைதியில் நிலை கொள்கிறான். இப்போ ஒரு விதையை நாம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஒரு விதைக்குள்ள ஒரு மரம் இருக்குன்னு உண்டுமானால் நமக்கு என்ன சொல்லும், இத்தினோண்டு விதைக்குள்ள எப்படி ஒரு பிரம்மாண்டம் இருக்க முடியும்னு நாம நினைக்கிறோம். அப்ப நம்மளுக்கு அந்த விதைதான் கண்ணுக்கு தெரிகிறதே தவிர, அந்த விதைக்குள் இருக்கிற அந்த ஒரு மரம் நமக்கு தெரிவது இல்லை. ஒரு முட்டையை எடுத்துக்கிறோம், இந்த முட்டைக்குள்ள இந்த ஒரு பிரம்மாண்டமான மயில் நமக்கு தெரியறது இல்ல, முட்டை தான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. அது பலவித வண்ணங்களை கொண்ட மயக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய தொகைகளோடு கூடிய ஆடுகின்ற அந்த ஒரு மயில் நமக்கு தெரிவது இல்லை. அதுபோல இந்த உலகம் பிரம்மங்க கூடிய அதிஷ்டானத்துல இருக்கு. அப்போ எங்க வெளிப்படுவதற்கு முன்னாடி, அப்போ இந்த பீஜம்ங்கிறது எதுதான், அந்த பிரம்மமே தான். அந்த விதைன்னு நாம சொல்றோம், அந்த கருன்னு நாம சொல்றோமே, அப்போ அது எதுதான், அந்த பிரம்மமே தான். அப்போ ஆரம்பத்துல எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை, பெயர்கள் இல்லை, வடிவங்கள் இல்லை. ஆனா பாருங்களேன், அந்த விதையிலிருந்து ஒரு துளிர் வந்து அது வளரும் போது இது ஆலமரம்னு சொல்லிடுறோம், இது வேப்ப மரம்னு சொல்லிடுறோம், இது பூச்செடிகள்னு பெயரை சொல்லிடுறோம், பூச்செடிகள்லயும் பலவிதமான பெயர்களை வச்சுடுறோம். இது தாவர வகை இனத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு தாவர வகைகள்லயுமே என்னது, காய்கறிகள்லயும் நிறைய காய்கறிகள் பெயர் எல்லாமே நம்ம சொல்லிடுறோம். அப்போ இவை வெளிப்பட்டதுக்கு பிறகுதான் இதற்கு பெயர், உருவம் என எல்லாமே வந்து போகிறது. அது போலவேயே அந்த தூய அறிவு தன்னை வெளிப்படுத்தியவுடன் இந்த உலகம் என்ற ஒரு பெயர், ஒரு வடிவத்தை கொண்டு அது இருப்பது போல ஒரு காட்சியை அளிக்கிறது. அப்போ இந்த உலகம் படைக்கப்பட்டவுடன் இந்த மாயைங்கிறது என்ன பண்ணுகிறதுன்னா, மாயைங்கிறது இருமைகளாக எல்லாவற்றையும் பிரித்து விடுகிறது. எப்படி பிரிக்கிறது? ஒன்று உருவாக்கப்படும் பொழுதே இது காலம், தேசம் கூடிய பிரிவினைக்குள்ள வருகிறது. எத்தனை வருடத்திற்கு இந்த மரம் இருக்கும், எத்தனை பருவத்துல இது காய்க்கும், எத்தனை காலத்துல இது பயனை கொடுக்கும். நம்ம கேட்கிறோம்ல, நெல் சாகுபடி பண்றோம்னா இது எத்தனை போகம் விளையும், அந்த போகம்ங்கிறது என்னது, ஒரு குறிப்பிட்ட கால அளவை குறிக்கிறது. அப்ப எத்தனை போகத்துல விளையும்னு கேட்கிறோம்.
தென்னையை நம்ம வச்சோம்னாக்க இது எத்தனை மாதத்துல நமக்கு பலனை கொடுக்கும்? சீக்கிரமா கொடுத்துருமா? கேக்குறோம். கத்திரிக்காய் செடியை நட்டு வச்சுட்டு டெய்லி பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கணும், கத்திரிக்காயில எப்ப பூ வருது, இந்த பூ எப்ப பிஞ்சாகிறதுன்னு, இல்லையா? அப்போ பாருங்க, அப்போ இருமைகளாக எல்லாவற்றையும் பிரித்து ஒரு காலம், ஒரு தேசம், இது மனிதன், இது உலகம், இது கடவுள் என எல்லாவற்றையுமே இவை பெயர் வைத்து பிரித்து விடுகிறது. இப்படி ஒரே ஒரு வஸ்து இருப்பதை மனம் என்ற கூடிய ஒரு மாயை பலவாறாக காட்டுகிறது. இது எல்லாம் செடி கொடிகள்ல இயற்கையில நடக்கிறது சகஜம் தானே. அது இயற்கையில பலவாட்டு நடந்துட்டு போட்டோம். எனக்குள்ள இருக்கிறதுல நான் ஒரு போல தானே இருக்கிறேன் அப்படின்னா இதுவும் சொல்லுது, நீயும் ஒரு ஆள் இல்லையே. எப்படி? தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அதனுடைய பெயர் கரு. கரு வந்ததுக்கு அப்புறமாகவே நம்ம என்ன சொல்லிடுறோம்? அது கரு. அப்புறமா அந்த கர்ப்பத்துல இருந்து வெளி வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லிடுறோம்? சிசு. சிசுன்னு சொல்லிடுறோம். அந்த குழந்தை கொஞ்சம் விளையாடக்கூடிய பருவத்துல வரும்பொழுது அது குழந்தைன்னு சொல்லிடுறோம். அந்த குழந்தைங்க கூடியதுக்கு நம்ம என்ன வச்சிடுறோம்? ஒரு பெயரை வச்சிடுறோம். எதுக்கு? அடையாளப்படுத்திக்கிறதுக்கு. இது என்னுடைய குழந்தை, இன்னார் பெயருடைய குழந்தை. அதுலயும் பெயர்லயும் ஒரு இன்ஷியலையும் வச்சிடுறோம். ஏன்னா இது என்னுடைய குழந்தைங்கிறதுக்கு அடையாளத்துக்காக வேண்டி அது இன்ஷியல். அது இன்ஷியல் மட்டும் நம்ம போட்டா போறாது. நம்ம என்ன சொல்லிடுறோம்? இது நான் தான் உன் அப்பா, நான் தான் உன்னுடைய அம்மா, இது தாத்தா, இது பாட்டி, இது வீடு, இது ஃப்ரிட்ஜு, இது கட்டில், இது சூரியன், இது சந்திரன், இது வேப்ப மரம், இது புளிய மரம்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா காட்டி கொடுத்து இந்த குழந்தைக்கு நாம என்ன பண்ணிடுறோம்? ஒரு கற்பிதத்தை உருவாக்கி கொடுத்துடுறோம். அந்த கற்பிதத்தோடவே தான் அந்த குழந்தையும் வளர்ந்து வருது. அப்போ ஆரம்பத்திலவேயே நம்ம அந்த குழந்தைக்கு என்னத்தை விதைக்கிறோம்? இருமைகளைத்தான் விதைக்கிறோம். இருமைகளைத்தான் விதைக்கிறோம். அப்போ நாம இப்படியாக அது வளர்ந்து வரும்பொழுது அந்த குழந்தைக்கு கல்யாணமாகி வேலைக்கும் போயிடுறான். வேலைக்கும் போய் கடைசி சொந்தமாட்டு ஒரு கம்பெனியை வச்சுக்கிறான். இப்ப பாருங்க, ஒரே மனிதன் தான் குழந்தைங்க கூடிய ஒரு பெயர் எடுத்துக்கிறான். அம்மா அப்பாவுக்கு குழந்தைன்னு பெயர் எடுத்துக்கிறான். மனைவிக்கு கணவன் கூடிய ஒரு பெயரை ஏற்று ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்கிறான். அவனுடைய இது மாறுது பாருங்க. ஒரே ஆளுதான். குழந்தையாக தாய் தந்தைக்கு குழந்தைங்கிற பேர்ல இருக்கிறான். மனைவிக்கு கணவனாகிறான். அவனுடைய குழந்தைகளுக்கு தகப்பன் என்று ஆகிறான். அந்த குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதே மனிதனே என்ன ஆகிறான்? தாத்தா தாத்தாங்க கூடிய ஒரு பேரை எடுத்துக்கிறான். அதே குழந்தை வேலைக்கு போகும்போது முதல்ல வேலைக்குன்னு போகும்போது சக தொழிலாளிகளோட நண்பன் அப்படிங்கக்கூடிய பெயரை எடுத்துக்கிறான், இல்லையா? என்னுடைய தோழன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரை எடுத்துக்கிறான். அதே அவன் ஒரு வேலையில ஒரு கம்பெனியை வச்சு அவன் நடத்தும் பொழுது எஜமானன் ஆகிறான். அவன் எஜமானன்னு சொல்லிட்டு வரும்பொழுது இவ்வளவு நாள் இருந்தவங்க எல்லாருமே அவனுக்கு தொழிலாளிகள் என்பதாக பார்க்கப்படுகிறார்கள். இதோடவே அவன் வளர்ந்து வரும்போது நான் வயோதிகன் ஆகிவிட்டேன், எனக்கு முதுமை வந்து விட்டது இங்க கூடியது வேற. அப்புறமா அவனுடைய அடையாளங்களே எப்படி மாறிவிடுகிறது? இப்ப ஒரு பேங்க் ஆபீசராட்டு இருந்தானாக்கா அது போறாரு, அவர் பேங்க் ஆபீசர், அவருடைய பேரே மறந்து போயிடும். அவரு பேங்க் ஆபீசர், அந்த பேங்க்ல வேலை பார்க்கறாருல அந்த சார், எல்லாம் மாறுதா? அப்ப இதெல்லாம் எப்படி வந்தது? ஒரு தோற்றம் வெளிப்பட்டதுனால வந்தது. அந்த தோற்றம் வெளிப்படாத நிலையில எதுவுமே இல்லை, அங்க ஒன்னாட்டு தான் இருந்தது. அப்ப பாருங்க, அப்போ இந்த மாயை இருக்கிறதே எல்லாவற்றையும் இருமைகளாக பிரித்து இது இடம், இது காலம், இது மனிதன், இது உலகம், இது கடவுள், அப்படியாக இது உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் பிரிக்கிறது. இப்படி ஒரே ஒரு வஸ்து இருப்பதை மனம் என்ற மாயை தான் பலவாறாக காட்டுகிறது. ஆனா இருக்கிறது யாரு? ஒரே ஆளு தானே. இருக்கிறது ஒரே ஆளுதான். ஆனா இந்த ஒரே ஆளு
பல ஆள்களாட்டி இருக்கிற மாதிரியான ஒரு பிரமையை கொண்டு வந்து கொடுக்குது இல்ல. எப்படி ஒரு மாயாவி எப்படி ஒரு தொப்பியிலிருந்து ஒரு முயலையும் பறவைகளையும் கொண்டு வந்து பறக்க செய்கிறானோ அது போலவேயே இந்த மனம் என்பது இல்லாத பலவற்றையும் இருப்பது போல காட்டுகிறது. அப்படி என்றால் காணும் இந்த ஒரு உலகம் என்பது ஒரு தோற்றம் மட்டுமே. அப்ப இங்க படைப்பு எப்படி நடக்கிறது? ஈஸ்வரன் தன்னுடைய சித்தத்தினால் எல்லாவற்றையும் சரியாக உருவாக்குகிறான். அது போல இந்த பிரம்மம் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இந்த உலகமாக காட்சி அளிக்கிறது. இந்த உலகம் உண்மையாக உருவாக்கப்படவில்லை, மாயை என்னும் மனதினால் தான் தோன்றுகிறது. அதற்கு காரணம் இந்த சித்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? தொடக்கத்திற்கு முன்னாடி அங்கே ஒடுங்கிய நிலையில் அங்கே ஒருமை மட்டுமே தான் இருக்கிறது. இருமை என்பது அங்கே இல்லவே இல்லை. அந்த ஒருமை என்பது பேஸ் என்னதுதான்? அறிவுதான், அந்த சித்து தான். அப்போ பல வகை தோற்றமாக வெளியில் தெரிகிறது மாயை, அதாவது மனதினால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு கற்பிதம். இப்படித்தான் இந்த உலகம் விரிகிறது அப்படிங்கிறத 2வது ஸ்லோகம் தெரியப்படுத்திட்டு இப்போ நாம 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். यस्यैव स्फुरणं सदात्मकमसत्कल्पार्थकं भासते साक्षात् तत्त्वमसीति वेदवचसा यो बोधयत्याश्रितान् यत् साक्षात्करणात् भवेन्न पुनरावृत्तिर्भवाम्भोनिधौ तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஏன்னா இது மகா வாக்கியத்தை பேசுகிறது. தத்வமசீதி வச்சசா, சாக்ஷா தத்வ 2வது வரியில சாக்ஷா தத்வமசீதி வேத வச்சசா யோ போதயத் யாஸ்ரிதான். தத்துவமசி, தத்துவமசின்னா நீயே அதுவாகவே இருக்கிறாய். எதனுடைய பிரகாசம், எதனுடைய உண்மையான அந்த ஒரு ஆத்ம ரூபம் உண்மை அல்லாததை உண்மை போல காட்டுகிறதோ அது நேரடியாக நீயே அது என்கிற வேத வாக்கியத்தின் மூலம் நான் இங்கே உணர்ந்து கொள்கிறோம். இந்த வேத வாக்கியத்தின் மூலம் யார் இந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறார்களோ, அதனை அனுபவிக்கிறார்களோ, அவர்களுக்கு பிறவி என்ற சமுத்திரம் திரும்பவும் வராது. அப்படின்னா இந்த ஸ்லோகம் எதை உணர்த்துகிறது? மறுபிறவி என்பது இனிமேல் கிடையவே கிடையாது. அதற்கான விஷயங்களை பேசுறது. அதற்கு என்ன எடுத்துக்கிறதுன்னா தத்துவமசீதி வேத வச்சசா. நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கு? நான் இருக்கிறேன் என்று கூடிய அந்த ஒரு உள் பிரகாசம் எப்பொழுதுமேயே இருந்து கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்பது எனக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் நான் இருக்கிறேன் என்ற உணர்வினுடைய அடிப்படையில தான் நான் எல்லாவற்றையுமேயே அறிந்தவனாகிறேன். எனக்கு எதெல்லாம் அறியப்பட்டதாக ஆகிறதோ, நான் எதையெல்லாம் அறிந்து கொண்டேன் என்று ஆகிறதோ அது எல்லாமேயே பிரம்மமேதான். அதை தவிர இங்க வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இங்க என்னுடைய தனித்த அறிவுங்கிறது இங்க ஏதாவது இருக்கானாக்க ஒண்ணுமே கிடையாது. நான் காலேஜ் படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு லாங்குவேஜ் எனக்கு தெரியும்னாக்க என்ன பிரயோஜனம்? அத்தனை லாங்குவேஜ் எதுக்குள்ள அடக்கம்? படைக்கப்பட்டதுக்கு உள்ளதான் அடக்கம். நீயாக அங்க ஒண்ணுமேயே படைக்கல. அப்ப இங்க ஏற்கனவேயே இருக்கிறதான் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறதே தவிர நீ இல்லாதது ஒன்னையுமேயே நீ தெரிஞ்சுக்கவே இல்லை. அப்ப ஏற்கனவே இருந்த ஒன்னே நான் எனக்கு தெரியும்னு சொல்றதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு?
ஏற்கனவே இருக்கிற ஒண்ண எனக்கு தெரியும்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு? ஒரு பெருமையும் இல்ல. அப்போ எல்லாம் இந்த உணர்வின் மீதுதான் தெரிகிறது. இந்த அறிவு நமக்கு காட்டுகிறது. அப்போ இந்த உலகம், எண்ணங்கள், அனுபவங்கள் என எல்லாமே உன்னது உள்ளே இருக்கின்ற அந்த ஒரு சுய அறிவு இருக்கிறதே, அந்த ஒரு சித்தம் இருக்கிறதே, அது காட்டுகின்ற ஒரு சுயம் பிரகாசம். அந்த சுயம் பிரகாசத்தில் தான் இத்தனை அனுபவங்களும் உனக்கு கிடைக்கின்றன. இத்தனை எண்ணங்கள் எல்லாமே அதனுடைய வெளிப்பாடுதான். உண்மையிலேயே இந்த உலகம் நிலையில்லாமல் இருக்கிறது, உடல் மாறிக்கொண்டு இருக்கிறது, மனம் மாறுகிறது. குழந்தையாட்டி இருக்கும்போது நான் விளையாடிய விஷயங்கள் இப்பொழுது எனக்கு பிடிப்பதில்லை. சின்ன குழந்தையாட்டி இருக்கும் பொழுது எனக்கு பிடித்த விஷயங்கள் இப்பொழுது பிடிக்கிறதில்லை. சின்ன குழந்தையாட்டு இருக்கும் பொழுது ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது நீ அடுத்தது என்னவாக வருகிறாய் என்று கேட்கிறார். நான் கலெக்டர் ஆகணும்ங்கிறான். எத்தனை பேர் அதுல கலெக்டராட் ஆவாங்க தெரியாது. ஆனால் என்ன பண்ணுகிறது, வளரும் காலத்திலேயே அது எல்லாமே மாறுகிறது. அப்புறமா பணத்தின் தேவையை பொறுத்து பணிகள்ல இருந்து எல்லாமே மாறி விடுகிறது. அப்போ எண்ணங்கள் மாறுகிறது, சிந்தனைகள் மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. ஆனால் நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இது எல்லாம் உண்மை என்று நம்புகிறோம். இதுதான் மாயை, இதுதான் மனம், இதுதான் எல்லாம், இதுதான் எல்லாமே பண்ணுது. இப்ப பாருங்க, என்னுடைய இருப்புலத்தான் இந்த உலகம், உடல், மனம்ங்கிறது எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பதை நானும் பார்க்கிறேன். அப்ப இதனால எனக்கு இது என்ன புரிய வைக்கிறது என்றால், இந்த உலகம் நிலையில்லாதது, இந்த உடல் நிலையில்லாதது, இந்த மனம் நிலையில்லாதது என்பதை புரிய வைக்கிறது. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த ஜீவன்கிறது என்னுடைய பிரமை. இந்த தனித்த மனம் தன்னை ஒரு பாவனைக்குள்ள வச்சிட்டு இருக்குது இல்லையா, நான் இப்படி ஒரு பெண்ணாக வந்து பிறந்து இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிக்கிறேனே, நான் ஒரு ஆணாக பிறந்து இத்தனை கடமைகளையும் செய்தும் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேனே சொல்லி புலம்பி எல்லாமே பண்ணுது இல்லையா. அப்ப இதெல்லாமே தனித்த ஒரு ஜீவனாக பண்ணுகிறது. இப்போ இந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறது? நீயே அதுன்னு சொல்லுகிறது. இங்கே ஜீவன் ஒரு ஆளே கிடையாதுப்பா. நீ ஜீவனை நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே உன்னுடைய கற்பனை. நீ முதல்ல உன்னுடைய கற்பனையிலிருந்து வெளியே வா. நீ வாஸ்தவத்தில் ஜீவன் இல்லை. எந்த 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 சாஸ்திரங்கள் வந்து இவ்வளவு விஷயமா சொல்லும்? நீ ஏன் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கிற? அந்த இறைவனே நீதானப்பா. நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்டு அதற்கு விசாரம் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குது. அந்த துன்பத்திலிருந்து டைரக்டா வெளியில வர்றதுக்குண்டான வழியை அது வந்து காட்டி கொடுக்குது. அப்போ என்ன சொல்லுது? நீ ஜீவன் இல்லை, நீ பிரம்மம்னு சொல்லுது. தத்துவமசி. நீ உன்னை ஜீவன் சொல்லிட்டு ஒரு பிரமையில உட்கார்ந்து இருக்கிறாய், அந்த பிரமையிலிருந்து வெளியே வா என்று அது எச்சரிக்கிறது. அப்போ ஜீவன் வேற, பிரம்மம் வேறையா? இந்த மந்திரம் சொல்றது பாருங்க, இந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுது? தத்துவமசின்னு சொல்லிடுது. நீயே பிரம்மம்னு சொல்லுது. ஆகையினால் நீ வருத்தப்படாதே என்று சொல்லுகிறது. நீதான் அத்தனை படைப்பையும் உனக்குள்ளேதான் உருவாக்குகிறாய். காரணம் எல்லாமே நீயேதான். காரணமும் நீயேதான், கர்த்தாவும் நீயேதான். ஆகையினால் நீ உன்னை அறிந்து கொள். எப்படி அறிந்து கொள்? நீயே பிரம்மம் என்பதை அறிந்து கொள். உன்னிலிருந்துதான் இந்த படைப்பு எல்லாமே வெளிவந்தது. உன்னுடைய இருப்பினால்தான் இவை எல்லாம் இருப்பது போல தெரிகிறது. பார், நீ உண்மையிலேயே உன்னுடைய இருப்பினால் தான் இந்த உலகமும் தெரிகிறது. ஆனால் இந்த உலகம் மாறிக்கொண்டு இருப்பதை நீ புரிந்து கொள். மனமும் மாறிக்கொண்டு இருப்பதை புரிந்து கொள். எண்ணங்கள் மாறிக்கொண்டு இருப்பதை புரிந்து கொள். இவ்வாறு நீ புரிந்து கொள்ளும் பொழுது நீ தனித்த ஜீவனாக இருந்து துயரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நீ நிலையானவற்றை, நிலையற்றவற்றை நிலையானது என்று பிடித்து கொண்டிருக்கிறாய். நிலையில்லாத விஷயங்களை எல்லாம் உண்மை என்பது போல நீ நம்பிக்கொண்டு இருக்கிறாய். அந்த பிரமையிலிருந்து வெளியே வா. நீ தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் என்று இந்த மந்திரம் காட்டி கொடுக்கிறது. அப்போ இந்த தத்துவமசி இங்க கூடிய மந்திரம், இந்த ஒரு வேத வாக்கியம், இதை புரிய வச்சதுக்கு உடனேயே என்ன ஆயிடுறது?
இப்போ இங்கே ஜீவன் வேற, ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு, பரமாத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்ப என்ன நடக்கிறது? ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மா. அப்ப இங்க குருவினுடைய பங்குதான் என்ன? குரு என்ன செய்கிறார்னா, குரு யாருக்கும் புதிய அறிவாட்டு எதையாவது ஒண்ணு சொல்லி, புதிய அறிவை ஒண்ணு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட்டு பண்ணிட்டு இருக்கிறாரா? இங்க எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இல்ல. ஏற்கனவேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மையை தான் காட்டி கொடுக்கிறார். அந்த உண்மை நீயே பிரம்மம் என்பதுதான். அப்போ எப்போது நீயே பிரம்மம்ங்கிறத காட்டி கொடுத்துட்டாரோ, இனி அங்கே அடைவதற்கு வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அனுபவம்னு ஏதாவது இருக்கா? இல்ல. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. ஏதாவது வேற இனிமேல் தேடுறதுக்குன்னு வேற ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல. அப்போ பாருங்க, நான் உடல்ங்க கூடிய ஒரு தவறான எண்ணம், அந்த உடல் மீது வைத்திருக்கக்கூடிய அபிமானங்கள் தான் மீண்டும் மீண்டும் ஒரு பிறவியை தருகிறது. எப்பொழுது நான் பிரம்மங்க கூடிய ஒரு ஆத்ம ஞானம் எனக்கு வந்து விட்டதோ, வந்துவிட்ட உடனேயே நான் இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, நான் என்பது இந்த சுத்தமான சித்தம் என்பது எனக்கு விளங்கி விடுகிறது. ஆகையினால் இந்த நான் எப்பொழுது என்னை நான் பிரம்மம் என்று உணர்ந்து கொள்கிறேனோ அப்பொழுது எனக்கு இனி பிறவிகள் ஏதும் இல்லை. அப்ப இதுதான் குருவினுடைய பங்கு. என்ன செய்கிறார்? பிறவி இல்லாதபடியே பண்ணி விடுகிறார். சம்சார துக்கத்தில் விழாதபடி காப்பாற்றி விடுகிறார். அவ்வளவேதான். இனி அடுத்த ஸ்லோகம் நாளை வகுப்புல பார்க்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அனைவருக்கும் நன்றி. ஓம் தத்சத்.